மாண்புமிகு நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற சராசரியான ஒரு அறிவு கூட இல்லாத இந்த ரகுபதி எல்லாம் சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதுலயே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நாம என்ன வேணாலும் பேசலாம், நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மமதையில நேத்து அவர் பேசினார். எவ்வளவு கேவலமான ஒரு மனிதரா இருக்கிறாரு. அதுலயே திருப்பரங்குன்றத்தையும் சுடுகாட்டையும் ஒப்பிட்டு பேசுறாரு. எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு உணர்வு, இந்துக்களை பற்றின ஒரு வன்மமான உணர்வு இந்துக்கள் மேல அவருக்கு இருந்திருந்தது அப்படின்னா நேத்து அவர் அப்படி பேசியிருப்பாரு. அடிக்கடிக்கா எப்ப பார்த்தாலும் இந்துக்களையும் இந்து கோவில்களையும் இந்து மத நம்பிக்கையுமே கேவலமா பேசுற இந்த திமுக அரசு இந்த தமிழக இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இவரும் ஒரு ஆளு. நேத்து இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களை, இந்துக்களோட மனம் புண்படுற மாதிரி விஷயங்களை நேத்து அவர் பேசினாரு. இவர் என்ன அதுக்கு சளைச்சவரா என்ன? அறிவாலய சாக்கடையில சிக்கி தலைச்சவர் தானே, அப்படித்தானே இவரும் பேசுவாரு. ஆனா இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க கண்டிப்பா இந்த தடவை இந்த தேர்தல் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டும். ரகுபதி அவர்களே, தமிழக இந்துக்களே சற்றே சிந்தித்து இந்த தடவை வாக்களியுங்கள். தமிழக இந்துக்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கொண்டு நம் இந்து மத உணர்வுகளையும் கோயில்களை பற்றிய கோயில்களையும் அழிக்க நினைக்கும் இந்த திமுக அரசை இந்த 2026 தேர்தலிலே ஓட ஓட விரட்டுவோம். இந்த திமுக என்னும் விஷச்செடியை வேரோடு அறுப்போம். திருப்பரங்குன்றத்தையும் சுடுகாட்டையும் இணைத்து ஒப்பிட்டு பேசிய இந்த ரகுபதியை நான் இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கிறேன்.